இப்ரான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹி வரகாத்து. இந்த ஜாயின் ஆகினா நீ கொஞ்சம் சலாம் சொல்லி பேசுங்க. என்றால் உங்களோட சம்டைம் மைக்ல இஷ்யூஸ் ஆக நேரம் கிளியர் ஆகும் எங்களுக்கு. அடுத்தது நீங்க ஜாயின் ஓகே ஆகிட்டு ஓகே. எங்களுக்கு சம்டைம் காட்டுறல, நாங்க தேடி பார்த்தா தான் காட்டுறேன். அதை சுற்றி நீங்க தேடி ஓகே. ஜாயின் ஆனா பேசுங்க, பிரச்சனை இல்லை இஷ்யூ. சரி, ஓகே. படித்த விஷயங்கள் நினைச்சு டவுட்டிக்குதா? பார்த்ததுகள் டவுட் இல்லை, கொஞ்சம் மீட்டு பார்த்தேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் கிளியர். கிளியர். தேடி பார்த்தா குருவான்ல. டவுட் வரல பெருசா. மீட்டு பார்த்தேன் கிளியர். இல்லை ஓ, குருவான்ல. ஓகே, அதான் அதான் மெயின். நோட்ஸை ரிப்பேர் பண்ணுறதை விட நீங்க குருவான்ல கொஞ்சம் தேடினது நல்ல. தேடி தேடி பார்த்தேன். நல்லா. சரி, இப்போ ஆ, அடுத்த முக்கியமான கேன்செப்ட் ஒண்டி அதை பார்த்து நாங்கள் பார்த்து வருவோம். அதில் இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் இங்கே நாங்கள் சில அடுத்த முக்கியமான விஷயம் குர்ஆனை நாங்கள் திக்காம ஓதும். எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துட ப்ராக்டிஸை வச்சுக்கொண்டு நீற்ற ஒழுங்கல் படித்து பார்த்துக்கிறோம். அந்த நீற்ற ஒழுங்கலையும் வச்சுக்கொண்டு வசனத்தில் லாஸ்ட்லையும் கன்ஃபியூஸ் இல்லாமல் எப்படி நிப்பாட்டுறது என்று எங்களுக்கு தெரிஞ்சு வேண்டால் இந்த ஸ்டெப் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு சொல் சொல்லா எழுத்து எழுத்தா இழுத்து கொண்டு திக்கி கொண்டு முட்டி கொண்டு ஓதாம ஃப்ளோ ட்ரெக்ல நாங்கள் ஓதணும். எங்களுக்கு தெரிஞ்ச உச்சரிப்பு நானே எழுத்துக்கள் உச்சரிப்பு படிக்கல, படிச்சா நாங்க திருத்தி கொண்டு வருவோம். படிக்க படிக்க திருத்துவோம், அப்டேட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கொண்டு நாங்க சரியா ஓதுறது தெரிஞ்சுக்குவோம். இது அடுத்த முக்கியமான கன்செப்ட். சரியா? இதுல சில முக்கியமான அடிப்படைகள் இருக்குது. அந்த அடிப்படைகளை நாங்க சரியா ஃபாலோ பண்ணல அப்படி என்றால் தான் எங்களோட ஓதல் இடையில திக்கும் அல்லது முட்டும் ஓதும். முதலாவது, எங்களோட ஓதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து எங்களோட கண்கள் தான். கண்கள் எந்த அளவு தூரம் நுணுக்கமா பாக்குதோ அந்த அளவு தூரம் எங்களோட வாய் அதை சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணும். கண் பார்வையில தடுமாற்றம் அல்லது கவன குவிப்புல நாங்க வேற எங்கேசி பார்த்து கொண்டு கொரோனா பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் எங்களுக்கு ஓதல்ல சிக்கலை கொண்டு வரும் என்கிறது பேசிக்கான விஷயம். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு நெருக்கமான தொடர்பு இது. கண் சரியா பார்த்து கொண்டு போக பின்னால எங்களோட உச்சரிப்பை சரியா எடுத்து கொண்டு வரணும் எங்களோட வாய். இதுல நாங்க சொன்னோம், எங்களுக்கு அந்த நீட்டுதல் என்ற ஒரு கான்செப்டை படிச்சோம். அந்த நீட்டுதல்ங்கிறது எங்களோட ஓதலை இன்னும் கொஞ்சம் இலகுவாக்குறதுக்கு, கண் பார்வையை கண்ட்ரோல் பண்றதுக்கு, வாயால உச்சரிச்சு கொண்டு போறதுக்கான டைமிங் எடுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றதாகத்தான் உருவாண்ட அந்த நீட்டுதல் கான்செப்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கும். நான் இப்ப உதாரணத்துக்கு இந்த வசனத்தை எடுத்தோம்னால், இந்த வசனத்தையே நாங்க கண்ணால பார்க்கிற நேரம், இப்ப ஈயாக்க என்று கண் பார்க்கிற நேரம் தான் வாய் ஈயாக்கை ஓத ஆரம்பிக்கும். க என்ற இடத்துக்கு கண் வார நேரம், சாரி, வாயால உச்சரிச்சு கொண்டு வார நேரம் கண் வந்து நஅபுது நேட நஅபுது என்ற சொல்லுக்கு நகர்ந்திக்கும். இந்த ஒரு ஃப்ளோ ட்ரெக்ல ரெண்டு மூவ் ஆகணும். இந்த மூவிங் சரியான ஸ்டைல நடக்கல அப்படி என்றால் எங்களுக்கு சரளமாக ஓதுறது பிரச்சனையை கொண்டு வரும் என்கிறது முக்கியமான விஷயம். எனவே நாங்க இப்படி சொல்லலாம், அடிப்படையில கண்ணால வாசிக்கிறது, கண் மூலமான ரீடிங்ங்கிறது ஸ்பீட் தான். இப்ப நாங்க வாயால உச்சரிச்சு ஓதாம கண்ணால மட்டும் ஓதுறோம் என்றால் எங்களுக்கு 1 மினிட்ல ஒரு பேஜை ஓதிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே இது கண்ணை தாண்டி வாய்க்கு வந்தோம் என்றால் மோர் தென் 3 மினிட்ஸ், 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இப்படியான நேரங்கள் எங்களுக்கு ஒரு பக்கத்தை நிதானமா இருந்து திக்காம ஓதுறதுக்கு டைம் எடுக்கும். ஆகவே நாங்க வாயால தான் உச்சரித்து ஓத போறோம் என்ற வகையில நாங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டிய தேவை உண்டு இருக்குது எங்கட கண்ணால ஓதுற ஸ்பீட. எனவே நாங்க இப்படி சொல்லுவோம், சரளமாக ஓதுறதுக்கு காரணம் இல்ல, நாங்க எங்க ஓதல் சரளமாக வருது இல்ல, ஸ்ட்ரக் ஆகுது என்று சொன்னா அதுக்கு நாங்க பின்னால 4 காரணங்களை சொல்றோம். இந்த 4 காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் தான். மியூட் ஆகிக்கிறேன்.
சாரி ஆசிப் பிரான்ஸ், இன்னொரு ஸ்டக் கொண்டாயிட்டு வந்துட்ட. சவுண்ட் கேக்குதா? ஆ ஓகே. ஓகே. ஓ இப்போ கேட்குறேன். சரளமாக ஓதுறது என்ற கென்செப்டுக்கு கீழே நாங்கள் 4 காரணங்களை சொல்றோம். இதுல ஒன்று தான் நீங்களோட ஓதலை டிஸ்டர்ப் பண்றதாக, சரளமாக ஓதுறத இல்லாமல் ஆக்குறதா பெரும்பாலும் இருக்கும். நீங்க அதை உங்களோட எவலுவேஷன், நீங்க உங்களை அளவீடு செய்யற நேரம் நீங்க பார்த்துக்கொள்ள இயலும். முதலாவது நாங்க சொல்றது எங்களோட ஓதல்ல வர இஷ்யூ என்னென்றால் ஒன்று ஒன்று முந்துதல். உதாரணத்துக்கு நான் கண்ணால தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப கண் பார்வை திடீர்ந்தா போல ஒரு இன்சிடென்ட் வர நேரம், சவுண்ட் ஒன்று கேட்கிற நேரம், அல்லது எங்களோட அறியாமையின் காரணமா நாங்க என்ன செய்வோம் என்றால் எங்க கண் பார்வையோட ஸ்டைல போக்கஸை திசை திருப்பிடுவோம். இன்னொரு இடத்துக்கு பார்த்துக்கொண்டு நாங்க ஓத ட்ரை பண்ணுவோம். அல்லது எங்களோட வாய் முந்த பின்னுக்கால நாங்க வருவோம். அப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க ஓதல பிரச்சனை வரும். இது ஃபெஸ்ட்டுக்கு வர முதலாவது இஷ்யூவா இருக்கும். அப்ப ரெண்டும் ஒன்றே ஒன்று முந்தே இயலாது. ரெண்டாவது, ரெண்டுக்கும் இடையில கெப் கூட்டுறது. இப்ப ஈயாக்க நான் விளங்கப்படுத்தினேன். ஈயாக்க என்று ஓதுற நேரம் நஅபுது என்று தான் பார்க்கணும். எங்களோட கண் ஸ்பீட் என்ற வகையில ம். ஈயாக்க நஅபுது என்று ஸ்டார்ட் பண்ண போகலே கண் பாரு நஸ்தாயின முடிச்சிட்டு அப்படி என்றால் எங்களோட வாய் வந்து சும்மா இருக்காது. என்றால் கண்ணுக்கும் வாய்க்கும் இடையில இருக்கிற அந்த பிணைப்பை எப்படி வழங்கப்படுத்துவாங்க அப்படி என்றால் ஒரு மனிதனை தொடர்ந்து வர நிழல் போல. அப்ப நிழல் என்ன செய்யும்? மிச்சம் கெப் எடுக்காது, பின்னுக்காலே ஓடிடும். அதே மாதிரி வாயும் என்ன செய்யும் என்றால் உச்சரிப்புகள்ல கவனம் செலுத்தாம, நான் உச்சரிக்கிற சிபத்துக்கள் பண்புகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த எழுத்தை உச்சரிக்கிறேனாங்கிறத பார்க்காம சரிப்பலைக்கு அப்பால வாய் வந்து கண்ணிடத்துக்கு ஓடி போயிடும். நிறைய பேர் ஓதுறது நான் பார்த்தா விளங்கும். சில இடங்கள்ல இழுத்து கொண்டிருப்பாங்க, சில இடங்கள்ல பயங்கர ஸ்பீட்ல அடிச்சு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. காரணம் வந்து அந்த கண்ணினுடைய கட்டுப்பாடு இல்ல, கண்ணை சரியான ஸ்டைலுக்கு அவங்க பார்த்து கொண்டு போகல. கண்ணால ஓதுற அந்த பகுதியில வர கோளாறு ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வாயில பிரச்சனையை கொண்டு வருதுங்கதான் காரணம். உண்மையில எல்லாம் தெரியும். அலிஃபை பிடித்தான் உச்சரிக்கணும், ஐனை பிடித்தான் உச்சரிக்கணும், தாளை நீட்டணும், யாவை நீட்டணும், எல்லாம் தெரியும். ஆனா அதுக்குரிய டைமிங் அவங்களோட கண்ணன் ரீடிங் கொடுக்க ரெடி இல்ல. கண் வந்து மைண்டுக்கு அந்த இடத்துல நான் நின்று போகணும் என்ற ஐடியா கொடுக்காதால வாய் தெரிஞ்சும் நாங்க ஃபாஸ்டா மூவ் ஆகி பிழையாக ஓதுறதுக்கு காரணமா அமைஞ்சிடும். இது ரெண்டாவது கேன்சர். மூணாவது, இது நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், கண்ட ஸ்பீடுக்கு நாங்க வாயை கொண்டு போறது. உண்மையிலே ஒன்றுமே விளங்காது, எல்லாம் பல பல பலன்னு தான் போகுமே தவிர எந்த எழுத்துக்கும் இடையில ஒரு கெப் ஒண்டிக்காது, ராகம் ஒண்டிக்காது, நீட்ர கன்செப்ட் மாறும், பல பிரச்சனைகள் நாங்க அவதானிக்கலாம். இது உண்மையில இடம்பெறதுக்கான சந்தர்ப்பம் வந்து எங்களோட நேச்சர்ல ஓதல் அந்த அமைப்புல மாறி இருந்தா அந்த பெரிய பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு நீட்டுறதுங்கிற இஷ்யூ ஒண்டிக்கா, நஸ்தாயின் நசுராத்துல் முஸ்தகீம் சுராத் அல்லது நன்னம்த இப்படி போகலாம். ஏன் காரணம்னா கண் தான் அவங்களோட அங்கனைக்கு மெயின் பார்ட்டா மாறிக்குது. வாய்க்குரிய உச்சரிப்புக்கான அந்த ப்ரொசஸ் அவங்களிடத்துல பிரச்சனையை கொண்டு வந்திக்குது. காரணம் பார்வையுள்ள கோளாறா இருக்கும். இறுதியாக ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்கிறது. இது ஒரு வித்தியாசமான பிரச்சனை. ஆனா சில பேரை பார்ப்போம், அவங்களுக்கு புதிய வசனத்தை கொடுத்து அவங்க நிறைய ரிப்பீட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஈயாக்க நஅபுது ந ந நஅபுது வ வ வ ஈயா ஈயாக்க க ந இப்படி ஓதுவாங்க. நிறைய ரிப்பீட் பண்ணி பின்னாடி பின்னுக்கு வந்து போவாங்க. காரணம் என்னன்னா இவங்களுக்கு அடுத்த எழுத்த சரியான அமைப்புல பார்க்கறதுல பிரச்சனை இருக்குது. இப்ப ஈயாக்க என்றால் நூனை பாத்திக்கணும். நஅபுது ந என்ற அந்த சவுண்டை பார்க்கல அப்படி என்றால் க என்றதுக்கு பின்னால் என்ன எழுத்து என்று இவருக்கு தெரியாது. சோ அவர் என்ன செய்வார்? திருப்பி ரிப்பீட் பண்ணுவார். ஈயாக்கன, திருப்பி ஐனை பார்ப்பார். ஈயாக்கன, திருப்பி பூக்கு போவார். ந பூ பூ பூன்னு நிப்பார், திருப்பி தூவை பார்ப்பார். இப்படி நாங்க ஸ்ட்ரக் ஆகி கொண்டு போற ஒரு சிச்சுவேஷனை சமூகத்துல காணலாம். இப்படியான 4 பிரதான காரணங்கள் எங்களோட ஓதல் ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு, சரளமான முறையில வராம காரணமா அமையும். எங்களோட ஓதல் சரளமான அமைப்புல வரல என்றால் ஓதலுக்கும் எங்களுக்கும் இடையிலான கெப் கூடும். பொதுவான ஓதனம் என்கிற விருப்பம் குறையும். சரளமா ஓதுற அமைப்புல தான் சரிப்பேலைங்கிறதுக்கு அப்பால சரளமாக ஓதுறது என்ற ட்ரெக் எங்கிட்ட இருந்தா மட்டும்தான் அடுத்த பேஜ்களை நாங்க ஓதணும் என்ற ஆர்வம் எங்களுக்கு அதிகரிக்கும். குர்ஆன் மேல ஆசை வரும். அந்த ஆசை இருக்கத்தக்கதான் நாங்க எழுத்திட உச்சரிப்புகளை திருத்தி கொண்டு போகலாம். இது மிக முக்கியமான கன்செப்ட். ஆகவே குர்ஆன எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு, நான் இப்போ நிறைய விஷயம் சொல்லி தந்தீங்க, அதுகளை வச்சுக்கொண்டு நாங்கள் சரளமான அமைப்பில் ஓதுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் இதை உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பக்கம் ஒன்று எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இஷ்யூ எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கொள்ளலாம். ஹயர் கேன்சர் விளங்கினா எப்படி அது? ஓ ஓகே, நல்ல. இப்போ நாங்கள் இதுவரைக்கும் வசனத்தில் கடைசியில் வர இஷ்யூவை நான் உங்களோட ஃபுல்லாக பேசிட்டோம். நீட்டுதலோட வர அடிப்படையான தேவைகள், பொதுவான ஓதுறதுக்கு தேவையான விஷயங்களையும் பார்த்துட்டோம். வசனம் ஒன்று திக்காம ஓதுற தொடர்பா பார்த்துட்டோம். இது 3 தான் எங்கட
குர்ஆன்ட வசனங்களை நாங்க ஓத போறதுக்கு பேசிக்கான விஷயம். சட்டம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இது மூணும் இருந்தாலே எங்களுக்கு குர்ஆன்ட பகுதிக்குள்ள வரலாம். இப்ப நாங்க பகுதிக்குள்ள வரோம். எங்களுக்கு மொத்தம் 13 சாப்டர் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னது போல இது ஒரு அமைப்பில் தொகுக்கப்பட்டிருக்குது. குர்ஆன்ட அல்பபெட்டிக் ஆர்டர் இங்க கன்சிடர் பண்ணப்படுறல்ல. எந்தெந்த எழுத்துக்களுக்கு இடையில தொடர் இருக்குதோ அந்தந்த எழுத்துக்களை மையப்படுத்தியதாகத்தான் இந்த சிலபஸ் உங்களுக்கு தொகுக்கப்பட்டிருக்குது. முதலாவது நாங்க பார்க்க போறது அலிஃபுக்கும் ஐனுக்கும் உள்ள உச்சரிப்புல உள்ள வித்தியாசங்களை வேறுபாடுகள் நாங்க பார்ப்போம். அதுல முதலாவது நாங்க இன்றைக்கு அலிஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம். அலிஃப்ல வந்து அலிஃப் என்ற எழுத்தை உச்சரிக்கணும் அப்படி என்று சொன்னால் ஏட சவுண்ட் எங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும், பொதுவான ஓதுற சந்தர்ப்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி என்றால் இதுல சில முக்கியமான நுணுக்கங்கள் இருக்கிறது. முதலாவது நாக்கு அசைக்கப்படாது. அலிஃப்ல உச்சரிப்புல முதலாவது செய்யணும். எந்த இடத்துல குர்ஆன்ட எந்த நடுவுலையோ ஆரம்பத்திலேயோ கடைசியில் அலிஃப் வந்தாலோ எந்த இடத்துல அலிஃப் வந்து சுக்கூனோ ஃபத்தஹாவோ என்ன அடையாளம் வந்தாலும் அலிஃப்ட சவுண்ட் உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல நாவை அசைக்கப்படாது. நாவானது எப்படி அதோட அமைவிடம் இருக்குதோ அது அதிர பாட்டில் இருக்கணும், வச்சுக்கொண்டு தான் உச்சரிக்கணும். இ அ உ உ எந்த இடத்துலையும் நாக்கு அசைக்கப்படாது. நாக்கை தூக்குறது, அங்கால சைடுக்கு ஓரமாக்குறது, இங்கால சைடுக்கு ஓரமாக்குறது மிகப்படாது. முதலாவது கேன்சர். ரெண்டாவது அஹ், இதுல நான் மிச்சம் முக்கியமா சொல்ற விஷயம், சவுண்ட் வந்து கீழ் நோக்கி போகணும். அது முக்கியமான விஷயம். எங்களுக்கு தெரியும் ஹுரூஃபுல் இஸ்திஆலான்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. வல்லினமான எழுத்துக்கள், உயர்வான ஓசையை உடைய எழுத்துக்கள் இப்படி என்று சொல்லி குர்ஆன்ல 7 எழுத்துக்கள் இருக்கு. அதுல அலிஃப் ஒரு எழுத்து அல்ல. அப்போ உயர்வான ஓசையை உடைய எழுத்துக்கள் 7 அப்படின்றால் அதுல மறுதலை என்ன? அடுத்த எழுத்துக்கள் எல்லாம் சரிவான, மெல்லினமான, மெல்லின. ஹெவி இல்லாத சாஃப்டான லெட்டர்ஸா இருக்கும். இந்த 7 லெட்டர்ஸும் ஹெவியண்டா அடுத்த அடுத்த எழுத்துக்கள் எல்லாம் சாஃப்டான லெட்டர்ஸ்ல வரணும். அலிஃபை பொறுத்த வரைக்கும் அலிஃப் ஒரு சாஃப்டான லெட்டர். அப்போ சாஃப்டான லெட்டர்ஸ் எல்லாமே கீழ் நோக்கி சரிவான உச்சரிப்பை போகக்கூடிய எழுத்துக்களை தான் நிற்கும். நாங்க சரிவுன்னு சொல்றது சரிஞ்சு போகக்கூடியதா இருக்கும். சரியா? கீழ் நோக்கி போறது என்ற கன்செப்ட் பெல. இப்படி கீழுக்கு போறதுங்கிறது பெல. அது நான் கவனமா இருக்கணும். கலைஞர் பரிசிப்பான் கீழ் நோக்கி போறதுங்கிறது اه. சரிவாக நோக்கி போறதுங்கிறத விட வித்தியாசமானது. அப்ப சவுண்ட் வந்து எப்பயும் என்ற கன்செப்ட் தான் வரும். அ, ஆண்டு வராது. இப்ப நான் எங்கட ஊர் பாசையில் ஆ பா தான் தான் பழகிப்போம். அது போல ஆண்டு அந்த பழக்கம் எங்களுக்கு குர்ஆன்ல பெரிய ஒரு அடியை எங்களுக்கு அடிக்கும் இந்த வல்லின மெல்லின வேறுபாடோட குர்ஆன ஓதத்துல. அப்ப உச்சரிப்பு வரப்போது எந்த இடத்துலயும். இதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது. தொண்டையில ஆரம்பத்துல இருந்து அந்த எழுத்து வரும். அது உங்களுக்கு விளங்கும். உச்சரிக்க போகல விளங்குமாய்க்கும். அலிஃபுக்கு இருக்கிற முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா அலிஃப் குர்ஆன்ல ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து. அலிஃபுக்கு இருக்கிற சிறப்பான ஸ்பெஷல் பண்பு என்னென்றால் அது ஏனைய எழுத்துக்கள்ல இருந்து தெளிவாக பிரிஞ்சு வரும். முன்னால வர எழுத்தோட சேர்ந்து கொண்டு வராது. ஜாயின் பண்ணி கொண்டு ஓதையல, மிக்ஸ் பண்ணி கொண்டு ஓதையலாது. இது எப்படின்னு சொன்னா நாங்க பின்னகால குர்ஆனை பிராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இது விளங்கும். உதாரணத்துக்கு இந்த வசனத்தை ஓது பார்ப்போம். بسم الله الرحمن الرحيم. وأما السائل فلا تنهر. ஓகே, இப்போ நீங்க பாருங்க. இப்போ நீங்க உங்களோட ஓதல்ல அ வாவுக்கும் அலிஃபுக்கும் என்ன செஞ்சீங்க? வ அ அந்த ஏவை வாவோட மிக்ஸ் وأ பண்ணல. சேர்த்து إلى மிக்ஸ் பண்ண அப்படியே வரும். வம்மன் தான் வரும் மிக்ஸ் பண்ணினா. அதே மாதிரி தான் ச இலைய நீட்டி ராகம் எடுத்து நீங்க நீட்டி அலிஃப் என்ன செஞ்சீங்க? அந்த சீன்ல இருந்து தெளிவாக வேறுபடுத்தி ஓதுனீங்க. எனவே தான் உங்களால ஈட உச்சரிப்பை உச்சரிக்க முடிஞ்சு. அப்படிலாம் நடக்கும்போது யாவா மாறும். ச இல என்று யாவா மாறும். எப்ப எப்ப அந்த எழுத்து அலிஃப் என்ற எழுத்து சீனோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி போகுதோ அப்ப அந்த சவுண்ட் மாறும். அது பிள்ளையா போகும். يا இந்த கென்ஸ் விளங்கினா விளங்கினா உங்களுக்கு பின்ன நான் ஒன்றும் பேச آه. கொண்டு போகலாம். இது போதும் பாபு. صراط الذين أنعمت عليهم. இப்போ வருங்க. இப்போ உங்களோட சவுண்ட் வந்துச்சு, இது ஆண்டு வந்துச்சு, இது அதை ஏக்கு மாத்தணும். இல்லைங்களா? உங்களோட ஓதல்ல ஆண்டு தான் வந்துச்சு, இது ஏண்டு மாறணும். صراط الذين أنعمت عليهم. அடுத்தது நூன்ல இருந்து அலிஃபை வேறுபடுத்தணும். பாருங்க,
சிராத்தல்லதீன அன்அம்த. என்ன செஞ்சேன் நான்? நூனோட நூன் தான் சேர்ந்துச்சு, அலிஃப் இல்லாம பேத்துட்டு ஏண்டா ஐன் மிக்ஸ் ஆயிட்டு. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அப்ப வேறுபடுத்தப்படணும், நூன்ல இருந்து வேறுபடுத்தணும், அல்லது ரெண்டு நூனும் சேரும். اوكي. போதுங்க பாப்போம் திருப்பி. صراط الذين أنعمت عليهم. எஸ், ஓதல் எங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஈக்கணும், சரி குழப்பம் இல்லாம கன்ஃபார்ம் ஈக்கணும். கேட்கிற ஆக்களுக்கும் எங்களோட ஓதல் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ஓதலும் நூன்ல இருந்து அலிஃபை நாங்க வேறுபடுத்தி ஓதுறோம், ஏட சவுண்டை வெளிப்படுத்துறோம்ங்கிறது முக்கியமா இருக்கும். ஓகே, இதுல மூணாவது வகுப்பு போவோம். وأنزلنا من المعصرات ماء ثجاجا. ஓகே, நாலாவது. ذلك நாலாவது ஃபோர்த் ஒன். إيلافهم رحلة غدوة. போதும், நாலாவது நாலாவது தான். إيلافهم رحلة الشتاء والصيف வஸ்ஸைஃப் என்றது, بأن வஸ்ஸைஃப் வேண்டத்திலையும் அதே ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும். இதை மத்திய யாவா தான் பார்க்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபத்ஹாவுடைய வந்தாலும் அந்த யாக بس. மத்திய யாவை பார்த்து வஸ்ஸைஃப் அந்த டோனுக்கு நான் போகணும். 2 செகண்ட், அப்போ எங்களோட ஓதல் சரியா வரும். أوكي. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. إيلافهم رحلة الشتاء والصيف ஆ, குட். அடுத்தது இஃப்ரான், ஈ வருதானே? بأن ஈக்கு பின்னால வர்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க, சீத்த ஈ வஸ்ஸைஃப், ஈக்கும் வாவுக்கும் மட்டும் கெப்படுத்தீங்க, அது பல, அது பல. எங்க கெப் எடுக்கணும்? தேய்க்கும் ஹம்சாக்கும் தான் கெப் வரணும். பின்னால வர ஹம்சாவையும் வாவையும் சேர்க்கணும். சீத்த இவ ஸ்வைஃப், இவ இவ என்று பின்னால சேரலாம், பிரச்சனை இல்லை. சேர்ந்தாதான் நீங்க ஓதலா வரும். அல்லது முன்னுக்கும் ஒண்ணும் இல்ல பின்னுக்கும் ஒண்ணும் இல்லாம ஹம்சா மட்டும் தனியா உச்சரிக்கப்படுறதா வரும் எங்களோட ஓதல்ல. அதை நாங்க டெவலப் பண்ணணும். முன்னால மட்டும் நாங்க பிரிச்சு எடுத்துக்கணும். சீத இவ ஸ்வைஃப். விளங்கின விஷயம் எப்படி இது? أوكي. آه ஓகே, திருப்பி ஒரு கோயில் போங்க. فصلنا. இல்ல, லாஸ்ட் மட்டும், சாரி நான் நாலாவது மட்டும். آه أوكي. إيلافهم رحلة الشتاء والصيف இல்ல, இப்ப கடைசி ஸ்வைஃப் டோன் முடியறது, வசனத்தை بأن முடிகிற டோன் போதாது, வசனம் முடிகிற டோனை கூட்டணும். வஸ்வைஃப் அந்த டோன் எடுக்கணும். أوكي. إيلافهم رحلة الشتاء والصيف குட். நீங்க ரெக்கார்டை கேட்டு بأن சிஃப்ரான், رب ரெக்கார்டை கேட்குற நேரம் சிட் பண்ணி பாருங்க, உங்களோட آه டோன் வந்து டெவலப் ஆகுதா. நான் டெவலப் பண்றது சில ஐடியாஸ் தரேன். டோன் வந்து எப்பவுமே ஒரே நேர்கோட்டில் பயணிக்கப்படாது, அதுக்கு பேர் டோன் அண்ட் செட்டில் இல்லை, அப்படித்தானே? ஒன்று ஹை பிச்சுக்கு போகணும், திருப்பி லோ பிச்சுக்கு வரணும். வேவ்ஸ் கடல் آه அலைகளை போல மாறி மாறி போகணும், இடையில கொஞ்சம் ஸ்மூத்தா வரணும், திருப்பி மேலுக்கு போகணும், திருப்பி கீழுக்கு வரும். இப்படி ஒரு 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 வே ஒன்று நாங்க உருவாக்கணும். இந்த லேயர் உருவாக்குறது நீங்க தான், நாங்க செல்லப்படாது. இப்படிதான் உருவா நான் செல்ல மாட்டோம். ஐடியாஸ் எந்த வேவ்ஸுக்கு மாதிரி வரணும், آه அதை நீங்க யோசிச்சு கொள்ளலாம். ஏன்டா சில பேர் இருப்பாங்க مم. காலம் பூரா ஹை பிச்சில் ஓதுறாக்களா இருப்பாங்க, அது உண்மையிலே பெரிய ஆஃபர். அப்படியே இல்லை, நாங்க இடத்துக்கு இடம் லைட்டா எங்களோட ஓதலை கொஞ்சம் நாங்க டெவலப், இந்த என்ன சொல்ற ஒரு 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 உயிரோட்டமா வச்சு கொள்றதுக்கு இடையில இடையில நாங்க லைட்டா ஹை பிச்சுக்கு போயிட்டு வரலாம். விளங்குதா? آه ஓகே, பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைம் போதுங்க, அஞ்சாவது. بأن ربك أوحى لها. ஹாய். இதோட இன்றைக்கு போதும். அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா நேரடியா ஓதுற சம்பந்தம் தான் நடக்கும். பெரும்பாலும் எல்லா விஷயம் முடிஞ்சு நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, நீங்க பரிச்சயம் இல்லாத சில பக்கங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸ்மூத்தான உங்களோட ஓதலுக்கு டிஸ்டர்ப் பண்றது எந்த கேட்டகரியும் உங்களை பிரச்சனைப்படுத்துது எங்கிறத நீ பார்த்து உங்களுக்கு நீங்க அடையாளப்படுத்திக்கோங்க. நீங்க அடையாளப்படுத்தி கொண்டா நாங்க ஓத ஓத நீங்க அதை ட்ரெயின் ஆகுங்க இன்ஷா அல்லாஹ். முதலாவது.
ரெண்டாவது, இந்த ஏட கன்செப்டை நீங்க குருவான காதல கேட்டு சில விஷயங்களை பார்க்கணும். அதாவது மிஷாரி ராஷிதிட, உஸ்தாத் மின்ஷாவிட, இவங்களோட கிராத்துக்கள்ல இந்த ஏவை கொஞ்சம் நீ அவதானிக்கணும். இந்த கன்செப்ட் நடக்குதா, ம். எங்களோட உச்சரிப்பும் அந்த உச்சரிப்புக்கு ஏத்த மாதிரி வருதா. உதாரணம் இப்போ மிஷாரி எல்லாம் அதுல ட்ரெயின் ஆகினாக்கள், அப்ப ட்ரெயின் ஆகினாக்கள் போக போக அந்த ட்ரெக் கொஞ்சம் சரியான இடத்துக்கு வரும். இப்போ நீங்களும் இப்போதான் இந்த கன்செப்ட் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க அவதானிக்கிறது உங்களை ஓதல டெவலப் பண்ணதுக்கு காரணமாகும். ரெண்டாவது, இந்த கன்செப்டை நீங்க வீட்டுல செல்ஃபா ஓதுற எந்த ப்ராக்டிஸுக்கும் நீங்க இன்வால்வ் பண்ணணும். அப்ப எங்களுக்கு போக போக கிளாஸ்ல லேஸ் ஆகிக்கும் அது இன்ஷா அல்லாஹ். ஆ சரியா? டவுட் இல்லையா? கிளியரா விஷயம்? ஆ ஓ கிளியர். நல்லா இப்போ இன்ஷா அல்லாஹ் அது எனக்கு அடுத்த கிளாஸ்ல இதை கண்டினியூ பண்ணுவோம். ரெண்டு ஒர்க்கையும் செஞ்சுட்டு வாங்கலாம். டவுட் என்ன சரின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. ஓகே ஓகே ஷூர். ஜஸாக்கல்லாஹ். பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.